தேவனுக்கே மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். படைத்தவருடன் சங்கமம் என்ற தலைப்பில் யாத்ராகமம் 34 அதிகாரம் 2 வசனத்தை பார்ப்போம். விடியற்காலையில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். தேவன் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களை சந்தித்து சங்கமமாகும் பிரத்யேகமான நேரம்தான் இந்த அதிகாலை ஜெப வேளை. எனவேதான் தேவன் மோசேயை பார்த்து விடியற்காலையில் சீனாய் மலைக்கு வந்து நில் என்று சொல்லுகின்றார். இந்த சீனாய் மலை என்பது எதை குறிக்கிறது என்றால், தேவாதி தேவனும் ஒரு தனி மனிதனும் சங்கமிக்கும் பரிசுத்தமான மகிமை நிறைந்த இடமாக இருக்கிறது. அதனால்தான் தேவன் மோசேயை பார்த்து பரிசுத்தம் பண்ணும்படியாக ஆயத்தமாகி வந்து என் சந்நிதியில் நில் என்று சொல்லி இருக்கிறார். நமக்கும் ஒரு சீனாய் மலை இருக்கிறதா? தனிமையில் தேவனை அனுதினமும் சந்திக்கின்ற சங்கமமாகின்ற ஒரு இடம் இருக்கிறதா? இந்த பதிவை கேட்கின்ற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அதிகாலையிலே மலையின் உச்சியில் ஆயத்தமாகி என் சமூகத்தில் நில் என்று சொல்லி அதிகாலையில் அனுதினமும் நம்மை தட்டி தட்டி எழுப்புகின்ற அனுபவம் நமக்கு இருக்கின்றதா? அப்படி இருக்கின்றது என்றால் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதின் அடையாளம். தேவன் உங்களையும் குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதுதான் இவற்றை குறிக்கின்றது. தேவன் பேசுவதை கேட்பதற்கும் அவருடைய தொடுதலை உணர்வதற்கும் தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்தை அனுபவித்து பார்ப்பதற்கும் தான் தேவன் இந்த அதிகாலை வேளையிலே நம்மை எழுப்புகின்றார். இந்த தேவன் நம்மை தெரிந்து கொண்ட காரணத்தை அவர் பேசி வெளிப்படுத்துவதற்கும் அதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் நமக்கு அறிவிப்பதற்காகவும் தான் அவர் நம்மை அதிகாலையில் எழுப்புகின்றார். அவற்றோடு கூட நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவெல்லாம் என்றும் எவ்வாறு எல்லாம் நாம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை குறித்தும் தேவன் பேசுகின்றார். நம்முடைய அனுதின வாழ்க்கையின் சவால்களை மேற்கொள்வதற்கான பலனையும் சாத்தானை வெல்லுவதற்கான யுக்திகளையும் நடக்க வேண்டிய பாதைகளையும் வழிநடத்துதலையும் ஆலோசனைகளையும் விசுவாச பயணத்தோடு தேவனுடைய தேவையான கிருபையை கொடுத்து வாக்குத்தத்தத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை தந்து வசனத்தை புரிந்து கொள்வதற்கான வெளிச்சத்தையும் கொடுத்து பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு புதிதாக்கப்படுகின்ற அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்கும் தேவனையே மையப்படுத்தி வாழ்வதற்கான கோட்பாடுகளை புரிந்து கொள்வதற்கும் தேவனுடைய அன்பின் ஆழத்தை புரிந்து கொள்வதற்கும் அவரிடமிருந்து வல்லமைகளையும் வரங்களையும் அபிஷேகங்களையும் நிறைவாய் பெற்றுக் கொள்வதற்கும் தேவனுடைய நாமத்தை மாத்திரம் நாம் மேன்மைப்படுத்தி வாழ்வதற்கும் வைத்திருக்கும் இலக்கை நோக்கி நாம் நகர்ந்து வெற்றி பெறுவதற்கும் பாதுகாக்கப்படுவதற்கும் பராமரிக்கப்படுவதற்கும் போஷிக்கப்படுவதற்கும் தேவனுடைய மனிதர்களுக்காக பரிந்துரைத்து நாம் ஜெபிப்பதற்காகவும் தேவனுடைய மனதின் எண்ணங்களை பகிர்ந்து கொடுப்பதற்கும் தான் தேவன் இந்த அதிகாலை நேரத்தில் நம்மை அவரை சந்திக்கும்படியாக அவர் அழைக்கின்றார். இதுதான் தேவன் நம்மை உருவாக்குகின்ற இடமாக இருக்கின்றது. எனவே இவ்வளவு பொக்கிஷமான இந்த நேரத்தில் நாம் நம்மை முழுவதுமாக தாழ்த்தி நம்முடைய குற்றங்களையும் குறைவுகளையும் உணர்ந்து அறிக்கையிட்டு பிறருடைய குறைவுகளையும் நாம் மன்னித்து விட்டு தேவன் பேசுவதை கேட்பதற்கு ஆயத்தமான அமைதியான மனநிலையோடு திறந்த மனதோடு மிகுந்த விருப்பத்தோடும் வாஞ்சையோடும் நன்றி நிறைந்த இருதயத்தோடும் தேவனை நாம் துதிக்கின்ற துதியோடும் ஆயத்தமாகி
தேவன் விரும்புகின்ற நிலையில் நம்மை நாம் அனுதினமும் அவருக்கு முன்பாக அர்ப்பணிக்கும் பொழுது இந்த தேவனோடு நமக்கு அங்கே சங்கமம் நடக்கின்றது. இந்த சங்கமம் அவரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அந்த பாதையிலே நம்மை நேர்த்தியாய் நடக்க செய்கின்றது. இதற்காக நாம் கொடுக்க வேண்டிய விளைக்கிரயம்தான் நம்முடைய சுகமான அதிகாலை நேரம் தூக்கம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ரட்சிப்பு தான் இலவசம். ஆனால் மேலான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிற்குமே நம்முடைய அர்ப்பணிப்பு மிகவும் அவசியமானதா இருக்கிறது. நாமும் இந்த அர்ப்பணிப்போடு அனுதினமும் ஆயத்தப்படும் பொழுதுதான் நம்முடைய படைத்தவருடன் சங்கமமாக முடியும். இந்த கிருபையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. ஆமென்.